உங்கள் ஹெச்ஆர் டீமில் நிறைய ஒர்க் பெண்டிங்கில் இருக்குதா? அதை ஃபாலோ பண்ணுறதுக்கு ரொம்பவே ஆக்டிவிட்டி அண்ட் ரிமைண்டர் எதுவுமே இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படுறீங்களா? ஸோ அதேமாதிரி கஸ்டமருக்கு கொட்டேஷன் அனுப்பிட்டு ஃபாலோ பண்ண மறந்துடுறீங்களா? அதனால ஆர்டர் லாஸ் பண்ணியிருக்கீங்களா? ஓடோ சிஆர்எம்மில் அதுக்கு சிம்பிள் சொல்யூஷன் இருக்குது. இந்த வீடியோவில் அதை பற்றி பார்க்கலாம் வாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் ஓடோவில் சிஆர்எம் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ அதில் ஆக்டிவிட்டி பிளான் இருக்கு இல்லையா? ஸோ அதை வந்து நான் கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லீடுக்கான ஃபாலோஅப்ஸ் வந்து நான் இதில் கிரியேட் பண்ணுறேன். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நியூ அப்படின்றத கொடுத்துக்கிறேன். ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹெச்ஆர் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய ஒர்க்கையும் நம்ம வந்து டினோட் பண்ணிக்கலாம். இல்லை நம்மளோட லீடு எதுனாலும் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா நியூ அப்படின்ற மாதிரி கொடுத்துக்கிறேன். நியூ ஃபாலோஅப் அப்படின்ற மாதிரி கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா? தென் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஆக்டிவிட்டி பிளான் இருக்கு இல்லையா? ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா கால் அப்படின்றத கொடுக்குறேன். ஸோ ஃபஸ்ட்டு கால் அப்படின்ற மாதிரி கொடுத்துக்கிறேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பிஃபோர் பிளான் அப்படின்ற மாதிரி கொடுத்துக்கிறேன். தென் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து செகண்ட் ஒன் பார்த்திங்கன்னா ஸோ ரெக்ரூட்மெண்ட் டிஸ்கஷன் அது வந்து பார்த்திங்கன்னா அதுவுமே சேம் நம்ம காலில் ஸோ ஆஃப்டர் பிளான் அப்படின்ற மாதிரி கொடுத்துக்கிறேன். ஆஃப்டர் பிளான் 1 டே. ஓகேங்களா? தென் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தென் வந்து பார்த்திங்கன்னா கொட்டேஷன் டிஸ்கஷன் இருக்கும் இல்லையா? ஸோ அதுவுமே நான் வந்து காலிலே கொடுத்துக்கிறேன். சாரி, ரெக்ரூட்மெண்ட் டிஸ்கஷன். அதுக்கடுத்து இங்கே வந்து கொட்டேஷன் டிஸ்கஷன் கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ கொட்டேஷன் டிஸ்கஷன் அடுத்த செகண்ட் டே ஆஃப்டர் பிளான். ஓகேங்களா? ஸோ அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நெகோஷியேஷன் இருந்துச்சு அப்படின்னா அதையும் நம்ம வந்து ஒரு ஆக்டிவிட்டியை ஷெட்யூல் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ நான் கால் அப்படின்ற கொடுத்துக்கிறேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நெகோஷியேஷன் அதுக்கு அடுத்து ஆஃப்டர் பிளானுக்கு அப்புறம் 3 டேஸ். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து இதை வந்து நான் சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்படி ஒரு பிளான் வந்து நம்ம ஆல்ரெடி நம்ம செட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் சேல்ஸில் பைப்லைனில் நியூவாக ஒரு லீடு வந்து ஜென்ரேட் பண்ணுறேன். ஓகேங்களா? நான் பார்த்திங்கன்னா பேர் கொடுத்துக்கிறேன். தென் எடிட் கொடுத்துட்டு ஸோ இங்கே வந்து காண்டாக்ட் கொடுக்கணும் கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் மெயில் ஐடி, ஃபோன் நம்பர், ஸோ அந்த லீடுக்கான எல்லாமே ஃபில் பண்ணிடலாம் டீட்டெயில்ஸை. தென் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எந்த சேல்ஸ் பர்சன், எக்ஸ்பெக்டட் க்ளோசிங், அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இதோட லீடுக்கான பீரியாரிட்டி கொடுத்துக்கலாம். தென் ப்ராடக்ட்டுக்கான இதை டேக் கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து நம்ம ஒரு ஆக்டிவிட்டியை வந்து ஃபஸ்ட்டே ஷெட்யூல் பண்ணிடலாம். ஸோ இப்போ வந்து நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போட்டிருந்தோம் இல்லையா? அதுக்கு ஃபாலோ பண்ணுற மாதிரி நம்ம வந்து இதை ஷெட்யூல் பண்ணிக்கலாம். இங்கே வந்து நான் வந்து ஆக்டிவிட்டின்னு இருக்கு இல்லையா? அதை நான் கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் நியூ ஃபாலோ அப் அப்படின்ட்டு இருக்குது. ஸோ இதை வந்து நான் கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிவிட்டு என்னைக்கு டேட்டில் இருந்துன்னு நான் வந்து ஜூன் 1 அப்படின்ற மாதிரி கொடுத்துட்டு ஸோ இங்கே வந்து ஷெட்யூல் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? நான் இங்கே ஷெட்யூல் பண்ண உடனே இங்கே வந்து பார்த்திங்கன்னா தெரியும். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம ஒரு கால் பண்ணியிருக்கணும் ஃபஸ்ட்டு கால். ஆஃப்டர் அதுக்கப்புறம் டுமாரோ வந்து ரெக்ரூட்மெண்ட் டிஸ்கஷன். அதுக்கடுத்து செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா கொட்டேஷன் டிஸ்கஷன். அதுக்கு அடுத்து தேர்ட் டே வந்து நெகோஷியேஷன். இப்படி வந்து ஒரு ஷெட்யூலர் வந்து உங்களுக்கு வந்து ஆல்ரெடி டிஃபால்ட்டாகவே க்ரியேட் ஆகிடும். ஸோ அப்படிங்கும்போது நீங்கள் காலையில் வந்ததுமே நமக்கான பிளானிங் என்ன அப்படின்றது ஈஸியாக உங்களால் பார்த்துக்க முடியும். ஸோ இது சிஆர்எம்மில் மட்டுமே இல்லை. நீங்கள் வந்து இப்போ ஒரு ஹெச்ஆர் இருக்கீங்க அப்படின்னா ஹெச்ஆர் மாடியூல்லே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு எம்ப்ளாயிக்கு வர்றாங்க. ஸோ அவங்களுக்கு ரெக்ரூட்மெண்ட்டுக்கு எடுக்கிறோம். அதுக்கு அடுத்து என்னென்ன பிளானிங் இருக்குது. ஸோ ஃபஸ்ட் ரவுண்ட், செகண்ட் ரவுண்ட் இந்த மாதிரி இருக்கும் இல்லையா? ஸோ அதுக்கான பிளானிங்குமே வந்து நம்ம வந்து இந்த மாதிரி ஷெட்யூல் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு ஈஸியாக ஒரு ரிமைண்டர் கிடச்சிரும். ஸோ எந்த ஒரு ஒர்க்குமே நமக்கு வந்து பெண்டிங் நிற்காது. ஈஸியாக வந்து நம்ம ஒவ்வொரு ஒர்க்காக க்ளோஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.